ஹாய், என்னோட நேம் சத்யா அனாதுரை. நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். படித்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில். நான் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனில். வாரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். என்னோட கம்பெனி 12 பிராண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஒன் டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோடய டாட்டரை ஃபுல் டைம் நான் பார்த்துக்கணும். ஈவன் தோ நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா கூட எனக்கு அவளை ஃபுல் டைம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டது. ஸோ அந்த வேலை வீட்டில் இருந்துகிட்டே பண்ணணும். அப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேக்கிங்கை வந்து நான் ஒரு மீடியமாக ஸ்டார்ட் பண்ணி பேக்கிங் கிளாஸஸ் எடுத்தேன். அதில் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை யூஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ என்னோட சர்வைவலுக்கு போக இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்டுமே நான் பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் வர இன்கம்மை இன்னொரு பிஸ்னஸ், இப்படி தான் என்னோட பிஸ்னஸை வந்து நான் க்ரோ பண்ணேன். நான் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ லாஸ்ட் போத் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் எனக்கு ஃபேமிலினா என்னோட டாட்டர் மட்டும்தான். ஸோ என் டாட்டரை ரைஸ் பண்ணணும். அஸ் அ மதராக எனக்கு அவளுக்கு பெஸ்ட் கொடுக்கணும். ஸோ என்னோட டிசிஷன் என் கையில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பண்ண இன்வென்ஷன் வந்து என்னோட பேக்கிங் அகாடமி தான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்போ என்னோடய ஃபீஸ் வந்து ஜஸ்ட் $1000 யூஎஸ் அவங்க. ஸோ நான் அவங்களுக்கு 3 o'clock நைட்டு 3 o'clock கிளாஸ் எடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது. நான் சொல்கிற டைமுக்கு அவங்க வருவாங்க. யூஎஸ்ஓ யூகேவோ எங்கே வேணால் இருக்கலாம். பட் நான் எப்போ கிளாஸ் போகிறேனோ இப்போ அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் உருவாக்குறதுக்கு இந்த 4 years வந்து கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டுருக்கேன். சில விஷயங்கள் உமன் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாதுன்னு இருக்கும்ல. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டங்கள்லாம் தான் உமன்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் எல்லாருமே ஈக்குவல். லைக் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் தன்னால் வரும். ஸோ பீப்புள் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் அம்மா அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும், சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, எதுவுமே இல்லாமல் ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்க்கு தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட ஐடியாவுக்கு சின்னதாக ஒரு ஸ்பார்க் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லைட்டே கொடுக்கும் உங்களுக்கு.